ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்களோட சிஎஸ்சிஎம்ஏ கோச். ஸோ இப்போ வந்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 9 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான். நம்ம மாடல் காஸ்டிங் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இல்லஸ்ட்ரேஷன் 9. By noting PV will increase or PV will decrease or PV will not change as the case may be, state how the following will affect the PV ratio. So இப்போ நம்ம PV ratio எப்படி affect பண்ண போகுது each situationங்கிறத சொல்ல போகிறோம். And increase in the physical volume. So first வந்து நம்ம இதெல்லாமே படிக்கிறதுக்கு முன்னாடி I want you to understand how the PV ratio works. How the PV ratio works is sales minus variable cost is my contribution. So PV ratio formula is contribution divided by sales into 100. So contribution நான் elaborate பண்ணனும்னா I can elaborate it by sales minus variable cost divided by sales into 100. So for there to be a change in the PV ratio எனக்கு கண்டிப்பா sales increase இல்ல decrease ஆனா change ஆகும். Variable cost increase இல்ல decrease ஆனா change ஆகும். But other than casesல எனக்கு எந்த சேஞ்சஸும் வராது. Say for example, there is a change in fixed cost. In that case, I will not have a change in PV ratio. So இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்ம இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது சொல்றீங்க. நான் 100 யூனிட் செல் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ 200 யூனிட்ஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன். அப்ப இதோட சேஞ்ச் உங்க PV ரேஷியோல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, this will not affect your PV ratio since வால்யூம் சேஞ்ச் வந்து உங்களுக்கு என்ன டபுள் எஃபெக்ட் வரும். சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், வேரியபிள் காஸ்டும் சைமல்டேனியஸா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கான்ட்ரிபியூஷன் வில் ரிமைன் சேம். தட் இஸ் கான்ட்ரிபியூஷன் வில் நாட் சேஞ்ச். எனக்கு இங்க சேஞ்ச் ஆக வேண்டியது கான்ட்ரிபியூஷன் கிடையாது, கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் பர் யூனிட் ஆர் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட்ல ஏதாவது இம்பாக்ட் இருந்தாதான் என்னோட கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி சம். அவங்க என்ன கேக்குறாங்க, இன்க்ரீஸ் இன் த பிசிக்கல் சேல்ஸ் வால்யூம். இப்பதான் நம்ம சொன்னோம் சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனா there will be two effect. that is சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப கான்ட்ரிபியூஷன் ரிமைன்ஸ் சேம். So in this case PV ratio will remain same. And increase in the fixed cost, இது நம்ம ஃபார்முலாலே இல்லையேப்பா. அப்போ வந்து சேம் PV ratio. Formula for PV ratio is contribution by sales. So fixed cost will create no impact. Hope நான் உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். மைண்ட்குள்ள தோன்ற டவுட்ஸ். A decrease in the variable cost per unit. இது நான் சொன்னேன் வேரியபிள் காஸ்ட் per unit. அப்ப per unitல சேஞ்ச் இருந்தா கான்ட்ரிபியூஷன்ல சேஞ்ச் இருக்கும். ஆனா வேரியபிள் காஸ்ட் இஸ் a காஸ்ட். அது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும். என்னோட நியூமரேட்டர் இன்க்ரீஸ் ஆனா அப்ப PV ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். அப்ப வேரியபிள் காஸ்ட் டிக்ரீஸ் ஆனா என்னோட PV ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் இன் கான்ட்ரிபியூஷன் கம்மியானா கண்டிப்பா PV ரேஷியோ கம்மியா தான் ஆகும். ஏன்னா நியூமரேட்டர் குறைஞ்சா கண்டிப்பா வந்து என்னோட PV ரேஷியோ கம்மியாகும். அண்ட் இன்க்ரீஸ் இன் த செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா contribution increase ஆகும். So PV ratio will also increase. A decrease in the fixed cost, இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, சேம் தான் இருக்கும். An increase in the 10% in both selling price and variable cost. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்னோட present sales is 100, present variable cost is 80, அப்ப 20 rupees என்னோட contribution. என்னோட selling price நான் 10% increase பண்ணா 110, அப்ப இங்கேயும் 10% இன்க்ரீஸ் பண்ணா 88, ஆனா என்னோட கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் ஆகும் 22. அப்ப என்னோட செல்லிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அதே ஈக்குவல் என்னோட வேரியபிள் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன் தட் கேஸ் என்னுடைய PV ரேஷியோ வந்து இங்க 20/100, இங்க 22/100. அப்ப இன் திஸ் கேஸ் எனக்கு இங்க 20/100 is 20%, இங்க 110. So 22/110 is 20%. அப்போ where there is simultaneous increase in both the selling price and variable cost by same percentage, the PV ratio will remain same. 10% increase in the selling price and 10% increase in the physical sales volume, இது will create no impact.
ஆனா செல்லிங் பிரைஸ் 10% இன்க்ரீஸ் ஆனது எனக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். திஸ் வில் கிரியேட் அ பிவி ரேஷியோ டு இன்க்ரீஸ். 50% இன்க்ரீஸ் இந்த வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். அப்ப per யூனிட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் கம்மியாகும். அப்ப கான்ட்ரிபியூஷன் கம்மியாச்சுன்னா பிவி ரேஷியோ கம்மியாகும். 50% decrease in the fixed cost. This will create no impact. என்ன கலரா எழுதுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மேபி சில பேருக்கு அது பிடிக்காம கூட இருக்கலாம். பட் எனக்கு இந்த கலரா எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ an increase in the angle of incidence. இந்த angle of incidence வந்து ரொம்ப கீழே நம்ம நோட் பண்ணோம். ஸோ increase in the angle of incidence means எனக்கு இப்படி இருக்கிற ஆங்கிள் டில்ட் ஆகி இப்படி மூவ் ஆகும். ஸோ இப்படி மூவ் ஆகுது அப்படின்னாலே என்னோட பிவி ரேஷியோ இன்க்ரீஸ் ஆனாதான் இப்படி மூவ் ஆகும். என்னோட ப்ராஃபிட் அதிகமா வருது. ஸோ என்னுடைய அப்வர்ட் மூவ்மெண்ட் in the angle of incidence means என்னோட பிவி ரேஷியோ will increase. So hope you understood this 10 parts, and next we are going to illustration 10. A company makes any one of the three products XYZ. It can exercise its option only at the beginning of each year. அப்ப நான் வந்து once choose பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். one time option தான். So it can exercise its option only at the beginning of the year. Relevant information is given. Selling price கொடுத்திருக்காங்க, வேரியபிள் காஸ்ட் கொடுத்திருக்காங்க, கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சலாம், மார்க்கெட் டிமாண்ட் கொடுத்திருக்காங்க, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் எவ்வளோ நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னோட மார்க்கெட் டிமாண்ட் ஆர் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி விச் எவர் இஸ் லோவர் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ 2000 எக்ஸுக்கு, ஒய்க்கு மார்க்கெட் டிமாண்டே 2000 தான், ஜெட்டுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 900. ஸோ இதோட ஈச் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 - 6, இங்கே 12 - 9, இங்கே 12 - 7. ஸோ 5, 3, இங்கே 4. டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000, 6000, 4500. In the present case, I'll choose X as a first rank, second rank is Y, third rank is Z. One time option வரும்போது I'll choose X. கம்பெனியோட ப்ராஃபிட் தானே முக்கியம், என்ன சொல்றீங்க? So compute the opportunity cost of each product. So opportunity cost அப்படின்னு பார்த்தீங்கன்னா X உடைய opportunity cost. Opportunity cost என்ன? நீங்க நான் கடற்கடன் opportunity cost போயிட்டீங்க. Opportunity costனா what is opportunity cost? Opportunity cost means cost of next best alternative foregone. இது புக்லயே இருக்கே, அத நீங்க சொல்லிட்டு cost of next best alternative foregone. சரி, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படின்னா இப்ப நான் வந்து எக்ஸை சூஸ் பண்றதுனால நான் ஒய் அண்ட் இசட்டை ஃபார்கோ பண்றேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்றேன். அப்ப நான் வந்து எக்ஸை சூஸ் பண்றதுக்காக ஒய்யையும் இசட்டையும் இழக்கிறேன். ஸோ தட் இஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஆனா ஒய் இசட் ரெண்டுமே இழக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தான் கிடையாது. காஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இது நான் இழந்ததுல எது எனக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஒய். ஸோ எக்ஸோடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வந்து ஒய் தான், சாரி ஒய். அதோட காஸ்ட் 6000. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் நத்திங் பட் காஸ்ட் நான் இழந்ததோட பெஸ்ட் வேல்யூ. லைக் நான் நிறைய விஷயம், ஒரு விஷயம் இழந்தாதான் என்ன பண்ண முடியும். அப்ப கண்டிப்பா நான் ஏதோ ஒரு விஷயம் இழக்கணும். ஆனா அது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னா எது எனக்கு பெஸ்டா இருக்கோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிட்டு எது நெக்ஸ்ட் பெஸ்டா இருக்கோ அதை நான் இழந்துதான் ஆகணும். ஸோ இதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் foregone. இப்போ 11th illustration. MK Limited manufactures and sells single product X whose selling price is 40 and variable cost is 16 per unit. If the fixed cost for the year is 4,80,000 and the annual sales demand are at 60% of margin of safety, calculate the rate of return assuming income tax level is 40%. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா சேல்ஸ் இருக்கா, சேல்ஸ்னா ரெண்டா பிரிக்கிறேன். பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இப்போ நீங்க எதுக்கு இதை பிரிச்சிங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுப்பீங்க. பிரேக் ஈவன் பாயிண்டோட ஃபார்முலா ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை
PV ratio. Margin of safety formula profit by PV ratio. So 60% is my margin of safety. அப்ப 40% is my break even. Break even கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட fixed cost இருக்கு, that is 4,80,000. PV ratio இருக்கு, இன்டைரக்டா இருக்கு, that is 24 divided by 40 into 100. 24 அது என்னது 40 minus 16 is 24. 24 by 40 into 100 போடும்போது எனக்கு 60% வந்து என்னுடைய PV ரேஷியோவா கிடைக்கும். ஸோ மை PV ரேஷியோ இஸ் 60%. அப்போ என்னுடைய fixed cost is 4,80,000, PV ratio is 60%. In that case, my break even point is 8 lakhs. So 8 lakhs represents 40% அப்படின்னா 60% எவ்வளவு? அப்ப 8 lakhs into 60% divided by 40%. So 8 lakh into 60 divided by 40. 12 lakhs. So 12 lakhs is 60%, 8 lakh is 40%. அப்ப total sales is equal to 20 lakhs. Less variable cost. இது எப்படி வேரியபிள் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? எப்படி அப்படி கேட்டீங்கன்னா PV ரேஷியோ 60%னா கண்டிப்பா 40% தான் VC ரேஷியோ. அப்ப 40% ஆஃப் சேல்ஸ். அப்ப எனக்கு வந்து 40% ஆஃப் சேல்ஸ் வந்து 8 lakhs. அப்ப எனக்கு வந்து 12 lakhs வந்து கான்ட்ரிபியூஷன். Fixed cost is 4,80,000. So 12 lakh minus 7,20,000 is my profit. ஓகே, ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? கால்குலேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் சேல்ஸ் அஸ்யூமிங் டாக்ஸ் அட் 40%. இப்போ 40% டாக்ஸை நான் இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். லெஸ் 40%. அப்போ 7,20,000 மைனஸ் 40% இஸ் 2,88,000. ஸோ என்னோட நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் 4,32,000. அப்போ என்னுடைய ரிட்டர்ன் ஆன் சேல்ஸ் வந்து 4,32,000 divided by 20 lakhs. So 21.6% is my return on sales. Hope you understood this. Next அவங்க கேட்குறத பார்க்கலாம். So நம்ம இப்போ next part போக போகிறோம். Next part, for the next year it is proposed to add another product Y whose selling price is 50, variable cost is 10. The total fixed cost is estimated at 6,66,000. இவங்க X and Y வந்து 7:3 மென்ஷன் பண்ண போறாங்க. Determine at what level of sales next year would MK Limited break even. Give separately for both X and Y at break even sales in rupee and quantity. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்க போறோம். பிரேக் ஈவன் சேல்ஸ் எவ்வளோன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா இஸ் இது செகண்ட் பார்ட், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ பிரேக் ஈவன் சேல்ஸோட ஃபார்முலா இஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை பிவி ரேஷியோ. நீங்க என்ன ஈஸியா ஃபிக்ஸட் காஸ்ட் பை பிவி ரேஷியோ சொல்றீங்க, அந்த ரேஷியோ இங்க ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி நம்ம யூனிட்ல கண்டுபிடிக்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நமக்கு ஒன்று தெரியும், நம்மளுடைய ரெண்டு சேல்ஸோடைய சேல்ஸும் செல்லிங் ப்ரைஸும் தெரியும், கான்ட்ரிபியூஷனும் தெரியும். ஸோ எக்ஸ், தெர் இஸ் டூ ப்ராடக்ட்ஸ், ஒன் இஸ் எக்ஸ், another one is Y. So sales
less variable cost is equal to contribution. So sales வந்து என்னோடது x ஓடது 40 and 16. 40, 16, 24. Y ஓடது 50 and 10. So 40. So என்னோட contribution தெரிஞ்சிச்சு. நான் வந்து weight எப்படி தரப்போறேன் அப்படின்னா இதுக்கு 7, இதுக்கு 3. அப்ப 24 into 7 plus 40 into 3 divided by 10 is my weighted average contribution. So இதை நான் calculate பண்ணும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 into 7 is 168 plus 120 divided by 10. That is 288 divided by 10, that is equal to 28.8. என்னுடைய weighted contribution தெரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் கால்குலேட் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா break even point in units. So break even point in units கண்டுபிடிக்கிறதுக்கு I have fixed cost, that is 6,66,000. I have weighted average contribution 28.8. அப்ப 6,66,000 divided by 28.8 பண்ணும்போது எனக்கு வந்து 23,125. ஓகே, இங்க 6,66,600 அப்படின்னு இருக்கு. So 6,66,600 divided by 28.8 போடும்போது I will get 23,145.83. ஸோ இதை நான் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றேன். ஒன்னு வந்து 7 ரேஷியோ, இன்னொன்னு வந்து 10 ரேஷியோ. 7 ரேஷியோ, இன்னொன்னு வந்து 3 ரேஷியோ. So 23,145 into 7 by 10. 23,145.80 into 7 divided by 10. அது எனக்கு 16,202 யூனிட்ஸ் கிடைக்கும். பேலன்ஸ் வந்து 202.06, அது 202 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். மைனஸ் 23,145.80. அப்போ எனக்கு 6,944 யூனிட்ஸ் வரும். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் யூனிட் கேனாட் பி சோல்ட் இன் அ டெசிமல் பாயிண்ட். அப்போ இதுதான் என்னோட பிரேக் ஈவன் சேல்ஸ் இன் யூனிட்ஸ். இதை பிரேக் ஈவன் சேல்ஸ் இன் வேல்யூல நான் பார்க்கணும் அப்படின்னா அப்போ எனக்கு கண்டிப்பாக வந்து 16,202 இன்டூ 16,202 இன்டூ 40 rupees பண்ணும்போது எனக்கு 6,48,080 கிடைக்கும். 6,944 இன்டூ 50 பண்ணும்போது எனக்கு 3,47,200 கிடைக்கும். So இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் திஸ் சம். Hope you understood. Any doubts நீங்க கண்டிப்பா கேட்கலாம். இப்போ 12th illustration. I think நான் வந்து என்னோட டைம் எக்ஸீட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் வந்து ஆக்சுவலி என்னோட டார்கெட் வந்து 15 minutes தான் என்னோட டார்கெட். ஸோ இன்னைக்கான 3 sums நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் வந்து நெக்ஸ்ட் 3 sums நெக்ஸ்ட் கிளாஸோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.